மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா. முதல்ல பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு காட்டன் துணியில் நான் பரப்பி வச்சுக்கிற மாதிரி பரப்பிக்கணும். கையில் பெரட்டி வச்சோம்னா அரிசி கையில் ஒட்டணும், கீழே விழுந்தால் விழுகணும், அதுதான் பக்குவம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரிசி போட்டு அரைச்சிக்கணும். நல்லா அதை நைஸாக அரைச்சிட்டு ஜல்லடியில் போட்டு சலிச்சுக்கணும். சலித்து தனியாக ஒரு குண்டால் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம், உருண்டு வெல்லம் எடுத்து காய் செரகிறதுல வெல்லத்தை நல்லா செரிக்கணும். பஞ்சாட்டாக வரும் வெல்லம் 3/4 டம்ளர் எடுத்துக்கணும். 1/4 டம்ளர் அஸ்கா, அது கூட ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டு ஒன்றா கலக்கிட்டு அரிசி 1/2 டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்து சலிச்சதை எடுத்து தட்டில் போட்டு வெல்லம், சர்க்கரை, அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சு கொடுக்கணும். கையாலேயே பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம கை சூட்லேயே பிசையணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். பிசைஞ்சிட்டு தட்டிலையே நல்லா உருட்டி நல்லா விளக்கு ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துட்டு 2 விளக்காக போட்டுக்கோ. 2 விளக்கு மாவிளக்கு போடுறது நல்லது. 2 விளக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஷேப் பண்ணதுக்கப்புறம் குழி பண்ணிக்கணும். நெய் ஒரு இத்தினோண்டு நெய் வச்சுட்டு குழி நல்லா நெய் நிற்கிற மாதிரி நல்லா குழி பண்ணிக்கணும். குழி பண்ணி 2 விளக்கு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. ஆடி மாதமாக இருக்கிறங்காட்டிக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் எந்த கிழமை உங்களுக்கு தோதா அந்த டைமில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மாவிளக்கு போட்டு அம்மனை வேண்டிட்டிங்கன்னா நினைத்த காரியம் நல்லா நடக்கும். ஆடி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு மாவிளக்கு போகிறது ரொம்ப நல்லது, விசேஷம். உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. செஞ்சு பாருங்கள். உடல் நலம், ஆரோக்கியம், உங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். என் குலதெய்வத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தில் எந்த வகையான சிக்கல் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு ஏற்றினால் அனைத்து வகையான கஷ்டங்களும் தீர்ந்து நலம் பெறலாம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு அம்மனின் அருள் பெறுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.